ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மார்னிங் டிஃபன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் என்ன டிஃபன்னா இட்லியை வச்சுட்டாங்க. மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் இட்லி மட்டும்தான் வச்சாங்க. ஏன்னா இன்றைக்கி பழைய சோறு மிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இட்லி ஒரு சட்டியில் அவிச்சு வச்சுட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னி, தக்காளி பட்டை இதெல்லாம் போட்டு சட்னி அரைச்சிட்டாங்க. டிஃபன் பாக்ஸ்லேயும் நான் ஆளுக்கு 4 இட்லி, எனக்கும் என் தங்கச்சிக்கும் 4 இட்லி கட்டியாச்சு. அதுக்கப்புறம் சட்னி ஒரு கிண்ணத்தில் நான் அடைச்சிட்டேன். ஏன்னா சட்னி தனியாக தான் கொண்டு போனேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம வீட்டில் டெய்லி சூப்பு வைப்பாங்க. இன்றைக்கி என்ன சூப்புனா முருங்கைக்கீரை சூப்பு தான் வச்சுருந்தாங்க. முருங்கைக்கீரையை சூப்பு வச்சுட்டு அதில் முருங்கைக்கீரையை எடுத்து முருங்கைக்கீரையை பொரிச்சிட்டாங்க தனியாக. ஏன்னா பழைய சோறு இருந்துச்சுன்னு சொல்லி இல்லையா, பழைய சோறை புழிஞ்சு வச்சுட்டு தாளித்து கொடுத்தாங்க. அந்த தாளித்து கொடுக்கறதுக்கு பழைய சோறுக்கு தொட்டுக்கிறதுக்கு முருங்கைக்கீரை தொட்டுக்கலான்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையை எடுத்து தனியாக பொரிச்சிட்டாங்க. பழைய சோறை பட்டை வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு தாளித்து சுட கொடுத்தாங்க. அந்த தக்காளி சட்னியோட டிப் பண்ணி சாப்பிடும்போது அது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. தக்காளி சட்னி நல்லா காரசாரமாக வச்சனால ஒன்றுமே தெரியலை. அந்த முருங்கைக்கீரை பட்டை இதெல்லாம் போட்டு பொரிச்சிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி மார்னிங் ஆஃப்டர்நூன் லஞ்ச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.